பிரச்சனையையும் தற்பொழுது விஜய் உச்சரித்து வருகின்றார். இந்த பிரச்சனைகளை திமுக அரசு தீர்க்காமல் மணல் அள்ளுவதில் மட்டுமே காசு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திமுக மீது தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கேன்னு நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். அழுகுனது. நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள். ஃபைல்ஸ் ஆட உனக்கு ஏன்டா அப்படி டென்ஷன் ஆகுற? என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே எந்த ஊர் நாய்மானி நீ ஏன் குலைக்கிற? உனக்கும் ஃபைல்ஸா? வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே சும்மா பார்த்தேன். எவ்வளவு நேரம் நின்று பேசுவீங்கன்னு பாத்துக்கிறீங்க. மதிய சாப்பாடு வரைக்கும் பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கான். ஆமா, என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சு அலையிற? இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு, அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு கூப்பிடலையே. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது. சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேக்குறது இல்ல. நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வர போறாருன்றாங்க. தம்பி விஜய் படத்துல சொல்ற மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங். ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. கால வராதப்பா. சரி சரி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? நான் தான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது, இங்க எதுக்கு ஆரம்பிச்சா? நீ என்னத்தையாவது பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்குறவன் எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரி ஆளுதாலும் சரி, 5 பைசா கிடையாது. இது யாரு? ஒரு நாள் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கி. எங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.